சென்னையில் இடி மின்னலுடன் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. ஆலந்தூர், கிண்டி, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த மழை உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னைக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அதனாலதான் இல்ல இந்த நைட்ல பாத்தீங்கன்னா இந்த மழைக்கோசரம் தான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வெளியே வந்துருக்கிறோம். ஏன்னா அந்த அளவு வெயிலோட கடுமை ரொம்ப அதிகமா இருந்தது. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றோம் இந்த மழையை. நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால் கோடைக்கால சீசனுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தொட்டபெட்டா, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுடன் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் என்பதால் நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. தற்போது மேற்கு நோக்கி நகர்ந்துள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடக்கும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தெரிவித்துள்ளார். இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே பலத்த மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.